இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில நிறைய டேலண்ட் உள்ள யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராமரை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது எபிசோடு. நம்ம ஏற்கனவே 2 எபிசோடில் நல்ல கண்டென்ட் போடக்கூடிய இன்ஸ்டாகிராமர் அண்ட் யூடியூபரை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதமாக தான் வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ஸ்டாகிராமர் அண்ட் யூடியூபர் அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாகவும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாகவும் தான் இந்த வீடியோ வர போகுது. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராமர் சச்சின் சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாஸ் ஜாஸ் நல்ல ஸ்ட்ராங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணு. நீ சாஸ் சாஸ்ங்கற ஜாஸ் ஜா 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 வரணும். ஜாஸ் ஜா வரணும். சச்சின் ஜாஸ் தெம்பா பேசுறா. மக்களே, இப்படிதான் மக்களே என்னுடைய ப்ரொனன்சியேஷன் வருது. என் நண்பே வந்து என்ன டார்ச்சல் பண்ண நண்பர்களே. சரி, சச்சின் ஜாஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராமரை தான் பார்க்க போகிறோம். இவருடைய லுக்காக இருக்கட்டும், அவருடைய ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், ரொம்பவும் வித்தியாசமான ஒரு பர்சன். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பாடுவார். இவருக்கு இவ்வளவு டேலண்டா அப்படின்னு சொல்லி வியந்த தருணமும் உண்டு. அவர் ஒரு மியூசிக் லவர், நல்லா மியூசிக் பண்ணுவாப்புல, சிங்கிங் பண்ணுவாப்புல, அவர் ஓன் கிரியேட்டில் சாங்ஸ் எல்லாம் பாடக்கூடிய ஒரு நபர். எனக்கு பிடித்த யூடியூபர் இன்ஸ்டாகிராமரில் இவரும் ஒருத்தர் தான். அவர் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரணும், அனைவருக்கும் பிடித்த நபர். அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் ஒரு செலிப்ரிட்டி, எங்கே போனாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் வர்றாங்க, என்கிட்ட வந்து நிறைய அன்பு பரிமாறிக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே வந்து வாழ்க்கைக்கு முக்கியமா அப்படின்னா கிடையாது. எல்லா பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி. அவருடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய 2 வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். இது வரைக்கும் அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உழைப்பு வீண் போகக்கூடாது. யூடியூப்ல இருந்து ரெகுலராக வர சின்ன சின்ன அமௌண்ட்டுமே வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அவருடைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராமோட பிக்சர்ஸுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் ரெகுலராக அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு லைட்டிங் சரி, கேமரா ஆங்கிலும் சரி, அவருடைய காஸ்டியூமும் சரி, ரொம்பவும் மெனக்கட்டு நிறையா வீடியோஸ் பண்ணக்கூடியவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சிஜினா பண்ணியிருப்பார். அவருடைய இந்த டேலண்ட் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. அவருக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தாலும் வியூஸ் வந்து ரெகுலராக போகல அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அவருமே சொன்னது, நம்ம நினச்சா இந்த ஆட்சன்ஸோ அல்லது யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து ரெஃபர் இல்லாமல் இருக்கக்கூடிய இவருடைய வீடியோஸை வந்து பூம் பண்ணலாம். நான் வந்து தொடர்ந்து இவருடைய ஒரு சில வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கேன். நீங்களும் இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் ரெகுலராக வந்து யூடியூப்பில் வீடியோ போடணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. ஏற்கனவே உழைத்த உழைப்பிற்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒருவேளை அவர் அவங்களுக்கு பர்சனலாக தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வீடியோ தான், அவருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது பார்க்கக்கூடிய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறுக்குடப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராமர் அண்ட் யூடியூபர். முதல் 4 பேர் பயணிச்சுட்டு இருந்தாங்க, ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள். இப்போ 2 பேர் தான் பயணிக்கிறாங்க. அந்த 2 பேர் என்ன ஆனாங்க, அவங்களுக்குள்ள என்ன விஷயம்னு நமக்கு தெரியல, அது நமக்கு தேவையும் இல்லை. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் செழிப்பாக இருக்காங்க. நான் அவங்க கூட பல முறை ஃபோனில் பேசியிருக்கேன். நான் பேசும்போது அவங்க சொன்னது ஆட்டோவுக்கு டியூ கூட கட்ட முடியாத நிலைமையில தான் போயிருக்கோம், அதே மாரி தான் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் லாங் வீடியோ வந்து ரெகுலராக போட ஆரம்பித்தாங்க. சமீப காலமாக 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. எனிவே இப்போ வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டாங்க, நல்லா இன்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நபர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் போட்டு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்களை தான் பார்க்குறோம். இவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஓன் கண்டென்ட் போடுறதுல ரொம்பவும் முக்கியமாக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணக்கூடிய நபர்கள். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு டூர் போயிருந்தாங்க. நம்ம ஜிபி முத்து அண்ணனை பார்க்கறதுக்கான வீடியோவும் ஒன்று இருக்கும்.
அப்போ வந்து நைட் டைமில் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை பற்றி பேசினாங்க. இப்போ எங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, சப்ஸ்கிரைபரை நாங்கள் நேராக சந்திக்க போகிறோம், சப்ஸ்கிரைபருடைய ஃபங்க்ஷன் எதுவும் இருந்துச்சுனாலும் அதுலேயும் போய் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்க்கும்போது நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு டீம்னே சொல்லலாம். நகைச்சுவைகள் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் பேஜுமே வச்சுருக்காங்க. நகைச்சுவைகள் பிளாக் அப்படின்னு தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய காம்போ ரொம்ப சிறப்பான காம்போ. அவங்களுமே நல்லா கண்டென்ட் பண்ணக்கூடியவங்க. அதில் அதியமான் அண்டு சக்தி நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேரும் செய்யக்கூடிய சிலும்பு சங்கல்னு கூட சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவங்க வந்து சமீப காலமாக வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பூமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய விடாமுயற்சி தான். என்னுடைய எண்ணம் இவங்கள மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட் உள்ள பெரிய லெவலில் வளர்ந்தவங்களோட ரெகுலராக வீடியோஸ் போட்டு தன்னம்பிக்கையுடன் பயணித்து ஒரு இலக்கு அடைந்த இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமர் அண்ட் யூடியூபரை மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நம்ம வளர்ந்தவங்கள வந்து ஒரு வேளை அவங்கள வாழ்த்தி வீடியோ போட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் வச்சு போட்டோம்னா வீடியோஸ் நிறையா வியூஸ் போகும். ஆனால் அந்த வியூஸோட அவங்களுக்கு 1000 பேர்களை வந்து பாராட்டினாலும் நம்ம வளர்ந்து வர நல்ல திறமை உள்ள கண்டென்ட் ரைட்டர்களை மட்டும்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் ஜாஸ் அவர் எனக்கு ரொம்ப பிடித்த நபர். அவர்னா நான் நேராக பார்க்கணும், ப்ளஸ் வந்து அவரோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நபர்களில் அவரும் ஒருத்தர். ப்ளஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த கபிலன், அவரையுமே வந்து எனக்கு ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச விஜய் சித்து, அவரையுமே வந்து அவரை பாராட்டி வீடியோ போடலாம். ஆனால் ஊருக்கே தெரிந்த விஷயம், அதை சொல்கிறதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய கண்டென்ட் ரைட்டர்களை மட்டும் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடணும்னு தான் என்னுடைய ஆசை. 4ஆவது பார்க்கக்கூடிய ஒரு திறமை மிகு ஒரு மனிதர், என்னுடைய அருமை தம்பின்னு கூட சொல்லலாம், டிடிஎஃப் வாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிடிஎஃப் வாசன் ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்து அவருடைய ட்ரீம் பைக்கை வச்சு வீடியோஸ் போட்டார். அது நிறைய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் கூப்பிட்டு வந்து வரட்டி அடித்து லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நிறையா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீலிங் பண்ணுற ஸ்டென்ட்டு பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அவங்கள வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு பையன் வளர்ந்து வந்தால் சப்போர்ட் பண்ணுறதோட தட்டி விடுறதுக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம். எனிவே, ஆனால் நம்ம டிடிஎஃப் வாசன் அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்து வந்து கார் ஓட்டினார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ரேஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ஆக்சுவலாக நீ இந்த ரோட்டில் போகாத தம்பி, சரியா பிரச்சனை இல்லை, டிராஃபிக் இல்லாத ரோட்டில் நான் போகிறேன் அப்படின்னு அடுத்த வழிக்கு போயிட்டாரு. மஞ்சள் வீரன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்க வேண்டிய நபர் ஒரு சில சர்ச்சையினால ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஐபிஎல் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் வேகமாக வரப்போகுது. இப்போ தான் ப்ரொமோ வீடியோ பார்த்தேன். அடுத்த மாதம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த படம் வந்துச்சு அப்படின்னா சினிமாவில் கலக்கக்கூடிய திறமையும் லுக்கும் விடாமுயற்சியும் உள்ள நபர் தான் நம்ம டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த ரசிகர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி டிடிஎஃப் வாசனுடைய ஒரிஜினல் ஐடியில் போய் அவர் பார்த்தாரு அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவீங்க. உங்களை இந்த ட்ராக்ல போகாதன்னு சொல்ல நீங்கள் அடுத்த லெவலில் அழகாக போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் பெரிய லெவலில் வரட்டும். உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே லிங்க்ல தரேன், பாருங்கள். இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இலக்கை அடையக்கூடிய நபரில் இவரும் ஒருத்தர். இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்.
ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய புகைப்படத்தை தன்னுடைய முதுகுல வந்து பச்சை குத்துனவர். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப வித்தியாசமான திங்கிங், ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து டிடிஎஃப் வாசன் பெரிய லெவலில் வரணும்னு நிறைய பேர் எண்ணிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர். அடுத்து ஒரு 4 இன்ஸ்டாகிராமர், யூடியூபர் ஓன் கண்டென்ட் போடக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு இண்டோரில் உட்காந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் முன்னுதாரணமாக இருந்த கபிலன். தேங்க்ஸ் கபிலன். கபிலனை பற்றிய ஒரு வீடியோவும் விரைவில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.